வணக்கம். மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மாணவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு தொடர்ந்து பேசப்படுகிறது. பல்வேறு தரப்பிலிருந்தும் அரசியல் கட்சிகள் சார்பாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது. எல்லாத்துலயுமே அரசியல் இருக்கு, கல்வியில கூட அரசியல் இருக்கு. அதனால மாணவர்கள் அரசியலை விட்டு வெகு தூரம் விலகி போயிடக்கூடாது, அரசியல் செயல்பாடுகள் அவங்களுக்கும் தேவை அப்படின்னு வலியுறுத்தப்படுகிறது. அவங்கள தயார்படுத்துவதற்கான நேரம் அது கல்வி பருவம். அந்த பருவத்துல படிப்புல கவனம் செலுத்தணும், தனி மனித வளர்ச்சியில கவனம் செலுத்தணும் அப்படின்னு அவங்க மேல அக்கறை இருக்கிற இன்னொரு தரப்புல அரசியலுக்கு போகக்கூடாது அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கப்படுகிறது. சமீபத்தில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் மாணவர்கள் அரசியலுக்கு வரணும், அதை ஊக்குவிக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறார். அந்த தரப்புல இருந்து பேசுவதற்காக திமுகவை சேர்ந்த திரு தமிழன் பிரசன்னா அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அதே போன்று மாணவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு வலியுறுத்துவதற்காக திரு சமூக ஆர்வலர் திரு அருண்குமார் தவே வந்திருக்கிறார். மாணவர்கள் அமைப்பு சார்ந்த போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த திரு மாரியப்பன் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். விருந்தினர்களுக்கு வணக்கம். அதே போன்று திருச்சி, மதுரை, நெல்லை அரங்கங்களிலிருந்து நேர்களும் இணைந்திருக்கிறார்கள். திருச்சி அரங்கத்திலிருந்து திரு கோபிநாத் மற்றும் பிரதீப், மதுரை அரங்கத்திலிருந்து திரு கிருஷ்ணதாஸ் மற்றும் சாதிக், நெல்லை அரங்கத்திலிருந்து சுதா மற்றும் வெங்கடேஷ். தொடர்ந்து பேசும் திரு பிரசன்னா. மாணவர்கள் சமீப காலமாக பல்வேறு விஷயங்களுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் இந்த பக்கம் திசை திருப்பிடலாம், திமுக பக்கம் திசை திருப்பலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு மு.க. ஸ்டாலின் இந்த ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாருன்னு எடுத்துக்கலாமா? அதாவது நீங்க கேட்கிற கேள்வியே ஒரு வினோதமான கேள்வியா இருக்கு. ஏதோ திமுக ஏதோ தீண்டத்தகாத சக்தி மாதிரி மாணவர்களை திமுக பக்கம் ஈர்க்கிறதுக்காக இதை இல்ல இல்ல, நான் கன்ஸ்ட்ரக்டிவா தானே சொல்றேன். கன்ஸ்ட்ரக்டிவ்ல தமிழகத்துல இந்த பிரச்சனை இருக்கு, நீங்க திமுகவுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்றது எப்படி ஆரோக்கியமான ஒரு விஷயமோ, அது மாதிரி மாணவர் அமைப்பையும் சேர்ந்தவங்கள இந்த பக்கம் திசை திருப்புறதுங்கிறத நான் இன்னும் குறைச்சு மதிப்பிடல. தமிழன் பிரச்சனை அது திசை திருப்பல் கிடையாது, அது வார்த்தையை தவிர அது திசை திருப்பல் கிடையாது. கொண்ட கொள்கையின்பால் இன்றைக்கு இருக்கிற மக்கள் விரோத சக்திகளுக்கு எதிராக மாணவர் அமைப்பை நாம் வாருங்கள் என்று அழைப்பது திசை திருப்பல் கிடையாது. அது ஒரு ஆரோக்கியமான போராட்டத்திற்கான வழிமுறை, ஆட்சியாளர்களை அகற்றுவதற்கான வழிமுறை. நீங்க இன்னைக்குதான் இளைஞர் மாணவர்கள் அப்படின்னு இல்லை. 1963 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தது என்பது மாணவர்களுடைய போராட்டத்தின் அடிப்படையில். தமிழன் பிரசன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்னது வரைக்கும் யாருக்கும் தெரியாது, சட்டக்கல்லூரி மாணவன். ஆனால் சட்டக்கல்லூரியிலே நான் அரசியல் படித்தவன், அரசியல் இயக்கத்திலே இருந்தவன், அரசியல் இயக்கத்தோடு பணியாற்றியவன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஈர்ப்பு கொண்டவன் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு நான் அந்த இயக்கத்தில் உழைத்து அந்த இயக்கத்தில் நான் இன்றைக்கு ஒரு இணை செயலாளராக உயர்ந்திருக்கிறேன். இந்த 10 ஆண்டு கால இடைவெளியில எத்தனை தமிழன் பிரசன்னாக்களை திமுக உருவாக்கி இருக்கிறது? எத்தனை பேர் உருவாக்கி உங்களை போன்ற பொறுப்புகளுக்கு வந்திருக்காங்க? ஒரே ஒரு விஷயம், ஒரு உதாரணம் அப்படிங்கறது மட்டுமே வச்சு நீங்க பிரசன்னாவை மட்டும்தான் உருவாக்கி இருக்குன்னு அப்படின்லாம் சொல்ல முடியாது. உதாரணங்கள் நிறைய உதாரணங்களுக்கு தயாராதான். ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக மாவட்ட துணை செயலாளர்களிலிருந்து இன்னும் ஒருபடி மேலே போகிறேன், 30 வயதிற்குள்ளாக இருக்கிற இளைஞர்களும் மாணவர்கள் சொல்லக்கூடியவர்கள் இல்ல பொதுவெளியில வந்து மேடையில வந்து நான் தமிழன் பிரசன்னா உருவாகி இருக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? நீங்க அது மாதிரி உங்களுடைய கட்சிகளை சேர்ந்த மற்ற நண்பர்களை நீங்க அடையாளப்படுத்த நீங்க சொல்றீங்கல்ல, இந்த 3 இருக்கை தான் போட முடியும் இந்த அரங்கத்துக்குள்ளார, 3 பேரை தான் உட்கார வைக்க. வேற எத்தனை பேரை வேணாலும் சொல்லலாம் சொல்லுகிறேன். இந்த பிரசன்னாங்கிறது ஒரு உதாரணம். திமுக என்பது ஏதோ ஒரு குட்டைக்குள்ளார இல்ல, ஏறக்குறைய 1 கோடி மேலுக்கு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், 22 லட்சத்திற்கு மேலான பொறுப்பிலே இருக்கிறவர்கள் இருக்கிறார். இளைஞர் அணியில் ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். திசை திருப்புறாங்க அப்படின்னு ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு நான் சொல்லும்போது அது வந்து அப்படி நீங்க பார்க்க கூடாது. நீங்க சொன்னீங்கல்ல, ஸ்டாலின் போய் ஓட்டு போடுங்க அப்படின்னா திமுகவுக்கு ஓட்டு போடுங்க தானே அர்த்தம்? அதான அர்த்தம்? அதான அர்த்தம்? எல்லாருக்கும் ஓட்டு போடுங்க, இல்ல கண்டிப்பா ஓட்டு போடுங்க அப்படின்னா ஒன்னும் அர்த்தம் இல்லை. பிரச்சனைகளை நாங்கள் சேர்க்கிறோம். அதுக்கு முன்னாடி அந்த கேள்வியை நீங்க என்ன இடைமறிக்கிறீங்க. 30 வயதிற்குள்ளாக இருக்கிற இளைஞர்களுக்கு மட்டும்தான் இளைஞரணி மாணவர் அணியில் பொறுப்பு என்கிற வகுக்கப்பட்ட திட்டத்தையும் விதியையும் வைத்திருப்பது திமுக கழகம். 30 வயதுக்குள்ளார யார் இருப்பான்னு நீங்க பாத்துங்க, அது மக்கள்கிட்ட வச்சுக்கிறேன். மாவட்டம் முழுக்க 65 மாவட்டங்களில் பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறது. பொறியாளர் அணி, மாணவர் அணி, மருத்துவர் அணி, இந்த இளைஞர் அணி, இது எல்லாமே பிலோ 30 தான். 30 வயதுக்குள்ளாக இருக்கிற இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிற இயக்கம் இந்த இயக்கம். அதனால ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் மாவட்டத்தில் இருக்கிற அமைப்புகளினுடைய பெயரை சொல்லணும்னா இந்த நிகழ்ச்சி மாதிரி அடையாளப்படுத்துறது எத்தனை பேர்? நான் பிரசன்னா கடைகளுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு விஷயம், இந்த இயக்கத்தில் பணியாற்றுகிற உரிமை கிடைத்திருக்கிறது, அவ்வளவுதான். இது அதிகாரம் கிடையாது, கடமையாக எடுத்துக்கொண்டு செயல்படுகிறோம். ஒன்று. இரண்டாவது, தளபதி அவர்கள் போய் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதியாகத்தான் மாணவர்களை சந்திக்கிறார்.
திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதியாகத்தான் அந்த இளைஞர்களுடைய பட்டாளத்திலே பேசுகிறார், கல்லூரி மாணவர்களை சந்திக்கிறார், பள்ளி மாணவர்களை சந்திக்கிறார். இது ஏன் சந்திக்கிற போது நாங்கள் எங்களுடைய இந்த சட்டவிரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, இங்கே ஒரு ஆட்சி நடக்கவில்லை, இங்கே மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்குமான முக்கியத்துவம் கிடைக்கவில்லை, மாணவர்கள் அவங்களுடைய மாணவர் தேர்தலை நடத்த வேண்டும் என்று கேட்டாலேயே தடியடி, அந்த காட்சிகளை நீங்களும் ஒளிபரப்பினீர்கள். அப்படி கேடுகட்ட ஒரு அடி, அதாவது மாணவர்களை மிருகத்தை விட கேவலமாக நடத்துகிற ஒரு ஆட்சி நடத்துகிற போது அந்த சூழ்நிலைகளை மக்களிடத்திலே சொல்ல வேண்டிய ஒரு பிரதிநிதியாக தளபதி அது சம்பந்தமாக பேசுவதற்காக மாரியப்பன் வந்திருக்கிற, அவர்கிட்ட பேசலாம். எப்படி எடுத்துக்கிறது? மாணவர்கள் அரசியலுக்கு வர்றத வரவேற்கிறதா, இல்ல ஏத்துக்க கூடாதா, இல்ல ஏத்துக்கலாமா? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? மாணவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. ஏன்னா நீங்க பள்ளி கல்லூரிகளிலே இந்த நாட்டினுடைய ஜனநாயக மாண்பு அப்படிங்கிற விஷயம் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய இடங்கள் இது. எல்லாரையும் சரிசமமாக பாவிக்க வேண்டும், ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பண்பு, ஒரு ஆளுமை திறன், இதெல்லாமே அங்க எலெக்ஷன் நடக்கும்போது, மாணவர் பேரவை தேர்தல் நடக்கும் பொழுதுதான் அவனால உள்வாங்க முடியும். இந்திய நாட்டினுடைய ஜனநாயக மாண்பு. கல்லூரி தேர்தல் கல்லூரியில தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபால் தலைமையில நடக்குது, எந்த விதமான வன்முறையும் இல்ல, நேர்மையாக நடக்குது. அதுல ஜெயிக்கக்கூடியவங்க அந்த கல்லூரியுடைய வளர்ச்சிக்காக, தனிமனித வளர்ச்சிக்காக, மக்களுடைய வளர்ச்சிக்காக, எல்லா வளர்ச்சிக்காகவும் அவங்க போராடுறாங்க அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம ஆதரிக்கலாம், அதுல தப்பு இல்லை. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இணையாக, சட்டமன்ற தேர்தலுக்கு இணையாக வன்முறைகள் உள்ள நடக்குது, ஜாதி பிரச்சனை உள்ள நடக்குது. இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது உள்ள நடக்கணும், தேர்தல் நடக்கணும் அப்படின்னு வலியுறுத்துறது எந்த விதத்துல ஆரோக்கியமான விஷயமா இருக்கும்? இது எல்லோருக்கும் எழும்பக்கூடிய ஒரு கேள்விதான். அதாவது நம்ம நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் அந்த தேர்தல் நடக்கும் பொழுது நடைபெறக்கூடிய வன்முறையை காட்டிலும் கல்வி நிலைய வளாகங்கள்ல அந்த பெரிய அளவுக்கு நடக்கிறது கிடையாது. கம்மியா நடக்குது. இன்னைக்கும் சில இடங்கள்ல நீங்க நடக்குது, கம்மியா நடக்குதா? இல்ல, 1952 இருந்து இன்னைக்கு மதுரையில பாத்திமா கல்லூரியில நடக்குது, லேடி டோ காலேஜ் நடக்குது, அந்த மாதிரியான கல்லூரியில மெஜ்ரா காலேஜ் உட்பட நடக்குது. அந்த கல்லூரியில எந்த வன்முறையும் கிடையாது. சில இடங்கள்ல சில ஆட்களுடைய, அதாவது அது அதிமுகவா இருக்கலாம், திமுகவா இருக்கலாம், அந்த அரசியல் கட்சிகள் எலெக்ஷன் நடக்கும் பொழுது அந்த மாணவர்களை பல இடங்கள்ல பயன்படுத்துறாங்க. அதாவது மாணவர்களுடைய உரிமைக்காக, ஜனநாயக உரிமைக்காக நடைபெறக்கூடிய அந்த தேர்தல்ல அந்த மாணவர்களை அவங்க நினைக்கக்கூடிய அரசியல் மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய நினைக்கலாம். அனுமதிக்கிறது யாரு? அதாவது அந்த கல்லூரி வளாகத்திற்குள்ள அவங்களால எல்லாம் செய்ய முடியுமா? மாணவர்கள் ஒற்றுமையா இருந்தா அதை செய்ய முடியுமா? அதுக்கு அவர் பதில் சொல்லணும், நம்ம கேட்கலாம், நீங்க சொல்லுங்க. நிச்சயமா. அதாவது மாணவர்கள் ஒற்றுமையா நடக்கக்கூடிய இடங்கள்லயே பல இடங்கள்ல அவங்களுக்கு தேவையான போஸ்ட் ஓட்டுறதுக்கோ இல்ல நோட்டீஸ் கொடுக்கறதுக்கோ இந்த மாதிரியான மாணவர்கள் தேவைப்படக்கூடிய ஒரு அரசியலா மாற்றுவதற்கு பணம் கொடுத்து மாணவர்களை உள்ளார வச்சிருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கு, சென்னை உட்பட சில இடங்கள்ல இருக்கு. ஆனா உண்மையிலே இந்த சமூகத்தை மாற்றும் அளவிற்கான ஒரு சக்தி அப்படின்னா அது மாணவர் சக்தி தான். அந்த சக்தி தான் இந்த அரசியலுக்கு தேவை. அப்படிப்பட்ட அந்த மாணவர் சக்தி அரசியலுக்கு வரும்பொழுது அன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம பார்க்க முடியும். திமுக எப்படி ஆட்சிக்கு வந்தது, அது மாணவரால தான் வந்தது. ஆனா என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவானாலும் திமுகவானாலும் மாணவர்கள் அரசியலற்ற தன்மையோட இருக்கணும் அப்படிங்கிற ஏற்பாட்டோட தான் இன்னைக்கு வச்சிருக்காங்க. ஏன் திமுக இன்னைக்கு ஸ்டாலின் ஊர் ஊரா மாணவர்களை சந்திச்சுட்டு இருக்கிறாரு, எல்லா இடங்களையும் இன்னைக்கு மாணவர் அரசியலுக்கு வரணும்னு சொல்றாங்க. ஏன் இந்த 5 வருஷத்துல இப்போ ஏன் மாணவரை சந்திக்கணும்? இதே அதிமுக திமுக ஆட்சியில இருக்கும் பொழுது இந்திய மாணவர் சங்கம் பல கட்ட போராட்டம் நடத்திருக்கோம். மாணவர் பேரவை தேர்தல் நடத்து, லிண்டோ கமிட்டியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் இந்தியா முழுவதும் நடத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு பிரசன்ன நம்ம விளக்கம் கேட்கலாம். திரு தவி, ஏன் மாணவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது? அதாவது ஒரு ஆல் இண்டியா லெவல்ல ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல பதில் எப்படி சொல்றாங்கன்னா, எல்லா ஏஜ் குரூப்லயும் நியர்லி 50% மாணவர்கள் அரசியலுக்கு வரணும்னோ 50% மாணவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. ஆனா சோஷியல் மீடியால 70% யங்ஸ்டர்ஸ் எங்களுக்கு எந்த விதமான பொலிட்டிக்கல் கமெண்ட் வந்தாலும் அதை லைக் பண்றதில்ல, ஷேர் பண்றதில்ல, ஃபார்வர்ட் பண்றதில்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அலட்சியம் வந்தாச்சு அரசியல் மேல முதல்ல. ரெண்டாவது, அவர் ஸ்டாலின் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரியாது. ஸ்டூடெண்ட்ஸ் வரணுங்கிற, மாணவர்கள் அரசியலுக்கு வரணுமா இளைஞர்கள் அரசியல், there is a difference. மாணவர்கள் அரசியலுக்கு வரதா ஊக்குவிக்கணும்னு அவர் பேசி இல்ல, இதுல வித்தியாசம். மாணவர்களா இருந்தா வரக்கூடாது, இளைஞர்களா இருந்தா வரலாம். ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு, இது முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, சோ இளைஞர்கள் வரலாம் எப்பன்னா, இளைஞர்களுக்கான வயது வரம்பு வேறு, அவர்களுக்கான சூழல் வேறு. முடிச்ச அப்புறம் ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது. 21 வயசு அதுல பிரச்சனையே கிடையாது, மாணவர்களுக்கு தானே பிரச்சனை. இல்ல, இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னா நோ,
நிச்சயமா கிடையாது. ஏன்னா இல்ல நீங்க கல்லூரிக்குள்ள அரசியல் பொருளாதாரம் படிக்கலாம், அரசியல் அறிவியல் படிக்கலாம், ஆனா மாணவர்கள் மட்டும் அரசியலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னா சொல்றேன். நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமும் சோஷியல் சிஸ்டமும் இன்னும் அதுக்கு ரெடி ஆகல. நம்ம ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ பாலிடிக்ஸ் பத்தியோ நிறைய இன்னும் சொல்லி கொடுக்குற மாதிரி வரல. ஒண்ணு. ரெண்டாவது, அரசியல்னா என்ன டெஃபினிஷன் நிறைய பேருக்கு தெரியாது. இது என்ன போராட்டமா? எங்க பார்த்தாலும் ஒரு கோவம் இருக்கு, ஒரு ஆன்டி எஸ்டாப்லிஷ்மென்ட் ஃபீலிங் மட்டுமே அரசியல் கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் போராட்டம்ங்கிறது. அப்ப நியூ எஸ்டாப்லிஷ்மென்ட் அவங்க தான உருவாக்கணும். அதுதான் சொல்றேன். முதல்ல அந்த விரக்தியோடயே இருந்திரலாமா? நாம அதுக்கு இன்னும் ரெடி ஆகல. நாம அந்த அளவுக்கு மெச்சூர்டு சொசைட்டியா இல்ல. எத்தனை காலத்துக்கு இத சொல்லிட்டே இருக்கிறது? இன்னும் மெச்சூர் ஆகல, இன்னும் நமக்கு சரியா பார்க்க தெரியல, இன்னும் சரியா புரிஞ்சுக்க தெரியல. கார்த்திக், நான் அத சொல்லல. நாம நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம், கல்ச்சுரல் சிஸ்டமும் சேர்த்து தான் சொல்றேன். நாம அதுக்கு இன்னும் பாலிடிக்ஸ்க்கு ஸ்டூடண்ட்ஸ் ரெடியா. இப்போ ஒரு டிரைவர்னாங்க டிரைவ் பண்ண வேண்டியது ஒரு டியூட்டி, ஒரு ப்ரோகிராமர்னா ப்ரோகிராம் பண்ண வேண்டியது ஒரு டியூட்டி. ஸ்டூடண்ட் தான் பேரே இருக்கு. ஸ்டூடண்ட்னா என்ன பண்ணணும்? சோ ஸ்டூடண்ட்னா ஸ்டடீஸ் மட்டும் தான். திமுக உருவான விதத்தை பத்தி அவர் சொன்னாரு. நீ அசாம் கணபரிஷத் பத்தி எல்லாமே நம்ம கிட்ட ரோல் மாடல் ஏற்கனவே இருக்கு. எதுவுமே இல்லனா தான நீங்க முற்றிலும் அறிதலிக்க முடியும். எவ்வளவு நாள் இந்த 1947 60 63 67 சொல்லிடுவேன். 2 வருஷத்துக்கு ஒரு ஜெனரேஷன் கேப் வருது. அந்த டைம்ல அந்த போராட்டம் நடந்து வெற்றி பெற்றதா அதுக்குண்டான தலைவர்கள் இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி தலைவர்கள் தான் இருக்கீங்களா? இப்போ அந்த மாதிரி தான் இருக்குமா லீட் பண்றதுக்கு? அதனால இப்ப வர வேண்டியது. இருங்க. ரெண்டாவது, இது மலேசியால போன வருஷம் கான்ஸ்டிடியூஷன் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்ன கான்ஸ்டிடியூஷன் சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா, அதுலயும் மோகன்ரவர் தான் இவர் மாதிரி ஒரு லீடரா வந்திருக்காரு. என்னன்னா, ஸ்டூடண்ட்ஸ் அங்க பாலிடிக்ஸ்ல வரலாம். எப்படின்னா கரெக்டா நம்மள மாதிரியே நிறைய மலேசியால இருக்கிற அரசியல் சூழல் சரியில்லை அப்படின்னா அதை மாற்றுவதற்கு மாணவர்கள் வரணும் தானே? இல்ல, வரணும் தான். என்ன ரூல் ஒன்னு இருக்கு அதுல. யூஜி ஸ்டூடண்ட்ஸ் வரக்கூடாது, பிஜி ஸ்டூடண்ட்ஸ் வரலாம். ஒன்னு. ரெண்டாவது, பிஜி ஸ்டூடண்ட்ஸ் பாலிடிக்ஸ்ல மெம்பரா இருந்தா அதை வந்து கேம்பஸ் எலெக்ஷன்ஸ்ல நிக்க கூடாதுன்னு ஒன்னு. சோ பாலிடிக்ஸையும் கேம்பஸையும் பிரிச்சுட்டாங்க. அது ஹெல்தி. நீங்க கேம்பஸையும் பாலிடிக்ஸையும் பிரிக்காத போது அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இன்னொன்னு, அரசியலுக்கு வரணுமா பார்ட்டிக்கு வரணுமா? அரசியலுக்கு வர்றது வேற, கட்சிக்கு வர்றது வேற. சோ அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லலாம். அரசியல்ல வந்தா நல்லது செய்யறதுக்கு நிறைய அவென்யூஸ் இருக்கு. பட் பார்ட்டிக்கு வரணும்னு சொல்லும்போது எனக்கு மட்டுமே இங்க வரணும்னு சொல்றது தான் இங்க क्वेश्चन. ரொம்ப நல்ல கேள்வி. பிரசன்னா பதில் சொல்லுவாரு. நேரிட்ட போயிட்டு வந்துடலாம். மதுரை நேயர் சாதிக். சார், இந்த மாணவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, மாணவர்கள் அரசியல் தன்மையோட இருக்கணும்னு சொல்றதே மாணவர்கள் மீது நடத்தப்படுகிற மிகப்பெரிய அரசியல் தான் சார். இன்னைக்கு மாணவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. கல்வினுங்கிற பேர்ல மாணவர்கள் கொள்ளையடிக்கப்படுகிறார்கள். அவங்க சின்ன சின்ன மாணவர்கள் இன்னைக்கு சாராய கடையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் எதிர்த்து எப்ப மாணவர்கள் கேள்வி கேட்கிறது என்பது அரசியல் தான். அந்த அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தம். இன்னைக்கு நீங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் சொன்னீங்க. நான் இப்ப நடந்த ஈழ போராட்டத்தை எடுத்துக்கிறேன். ஈழ போராட்டத்துல சட்டமன்றத்துல இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வைத்தது இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் தான் சார். திமுகவை காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலக செய்தது இன்னைக்கு இருக்க மாணவர் தான் சார். அதே மாதிரி பாலச்சந்திரன் புகைப்படத்தை ஏற்றி தமிழகம் இருக்கிற அத்தனை தெருக்களங்களையும் போர்க்களமாக்கியது இன்றைக்கு இருக்கிற மாணவர்கள் தான் சார். தவே சார் சொல்றாரு என்னமோ இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் ரொம்ப அலட்சியமா இருக்காங்க, அவங்களுக்கு அரசியல் பற்றி எந்த அக்கறையும் இல்லைன்னு. சரி, விளக்கம் பெறலாம். அததான் நான் சொல்றேன். இப்போ போராட்டம்ன்றது மட்டுமே ஒரு இதுவா கிடையாது. இப்போ ஒவ்வொரு போராட்டத்துக்கும் சக்சஸ், வெற்றி, தோல்விங்கிறது ஒரு பர்செப்ஷன்ல இருக்கு. இது வந்து எது வெற்றி எது தோல்வின்றது நிறைய அதை பத்தி டிபேட்டபிளா இருக்கு. ஹிந்தி எதிர்ப்பு அந்த 1960s பார்க்கும்போது அது யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வின்றதெல்லாம் ஒரு ஜெனரேஷனே இருக்கு அதை பத்தி பதில் சொல்றதுக்கு. அதே மாதிரி ஸ்ரீலங்கன் வார்ஸ் போய் ஸ்டூடெண்ட்ஸ் போனது ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டங்கள்லாம் வந்து வெற்றி பெற்றிருக்கோ அந்த அளவுக்கு நிறைய இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்கு. இன்னொன்னு, எப்ப நீங்க ரைட்னு கேக்குறீங்களோ இது பாலிடிக்ஸ் ஒண்ணுதான்றது மெத்தட் கிடையாது. உங்களுக்கு அந்த மாதிரி முதல்ல என்னோட क्वेश्चन என்ன, பாலிடிக்ஸ்ல ஜாயின் பண்ணுமா சொசைட்டிக்கு சர்வ் பண்ணுமா? சொசைட்டிக்கு சர்வ் பண்ணா நிறைய அவென்யூஸ் இருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு என்ஜிஓஸ் இருக்காங்க. லோக்கலா இருக்கிற பப்ளிக் கிட்ட நல்ல பேர் வாங்கலாம். சார் நான் உண்மையா ஒன்னு சொல்றேன், சினிமால இந்த டயலாக்லாம் பேசலாம், மினிஸ்டர் கிட்ட பேசலாம், சிஎம் கிட்ட பேசலாம், எம்எல்ஏ கிட்ட பேசலாம். வெள்ளையர்களை எதிர்த்து போராடினவங்க நம்மளுடைய பழைய ஒரு வார்டு கவுன்சிலர் கிட்ட கூட பேச முடியாதுன்றதுதான் இன்னைக்கு ரியாலிட்டி. அதனால வரக்கூடாதுன்றது क्वेश्चन இல்ல, டைம் அது கிடையாது. ஏன்னா மெச்சூரிட்டி கிடையாது. அது வந்து காற்றாட்டு வெள்ள மாதிரி டெசிஷன் மேக்கிங் கிடையாது. எனர்ஜி இருக்கு, அவர் பேசும்போது எப்படி இருக்கு பாருங்க, எனர்ஜி இருக்கு, ஆனா டெசிஷன் மேக்கிங் கிடையாது. பேரண்ட்ஸ் சொல்றது இம்பார்ட்டன்ட். இந்த டைம்ல 22 வயசு வரைக்கும் பேரண்ட்ஸ் சொல்றது கேட்டு தான் இல்ல
இல்ல சார், இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தெருவை சுத்தம் பண்ணுங்க, நீங்க குப்பைகளை எடுத்து இது பண்ணுங்க, ஆனா வந்து நீங்க வந்து அரசியலுக்கு வரக்கூடாது. நீ அப்படிதான் சார் சொல்றீங்க. உங்க கேள்வியோட இது பார்ட்டிக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற. ஏன் சார் மாணவர்கள் நாடாளுகிற திறனோ இளைஞர்கள் நாடாளுகிற திறனோ இல்லையா? இந்த தேசத்துல 50% மேல இளைஞர்கள் இருக்காங்க. ஆனால் நாடாளுமன்றம் இந்தியாவின் மிகப்பெரிய முதியோர் இல்லமா இருக்கு. காரணம் என்ன? காரணம் என்ன? ஒரே நிமிஷம் 50 வருடத்துக்கு 60 வயதுக்கு மேல இருக்காங்க. ஒரே நிமிஷம், நீங்க மாற்று அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல ஏற்கனவே இருக்கிற கட்சிக்குள்ள போய் இணைஞ்சுதான் உங்களால செயல்பட முடியும் நீங்க சொல்றீங்களா? எது ஆரோக்கியமான அரசியலா நீங்க பாக்குறீங்க? சார் ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிக்குள்ளேயும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம், மாற்று அரசியலையும் உருவாக்கலாம். அது மாணவர் சக்தியால தான் மட்டும்தான் முடியும். இப்போ ஒரு கட்சியில இளைஞர் ரத்தம் பாயும் போதுதான் அந்த கட்சி வந்து மாற்றத்திற்கான இதாகும். தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கு பிறகு நெல்லை நேயர் சுதா. அதாவது இப்ப வந்து அரசியல்ல வந்து எந்த கட்சியை நான் வந்து திமுக அதிமுக அப்படின்னு பேச வரல. ஆனா பொதுவா இப்போ படிக்கக்கூடிய பசங்க வந்து அரசியல்ல ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில அவங்க வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் அடைய முடியாது. அவங்க அரசியல்வாதிங்க, அவங்க சுயநலத்துக்காக போராட்டத்துல பயன்படுத்திக்கிட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வர்றப்ப அவங்க ஃபேமிலி தான் பாதிக்கப்படும். அவங்க அப்பா அம்மா அப்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அப்ப நாளைக்கு அவனுடைய குடும்பத்தை வந்து இதே அரசியல்வாதிங்க இன்னைக்கு மாணவர்கள்லாம் செயல்படணும்னு சொல்றவங்க நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பொறுப்பான பதவி, ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி சீட் கொடுப்பாங்களா? சரி, கேப்போம். கொடுப்பாங்களா? கேப்போம். வந்து ஒவ்வொரு மாணவனுக்கும் எம்எல்ஏ ஆக முடியுமா? விளக்கம் கேட்கலாம் சுதா. இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. தவே சார் சொன்னதும் சரி, அந்த அம்மையார் சொன்னதும் சரி, மாரியப்பனுக்கு சேர்த்தே நீங்க பதில் சொல்லிடலாம். இல்ல, மாரியப்பன் என்னுடைய நிலைப்பாட்டுல பாதி இருக்கிறாரு. அதை தாண்டி அவருடைய அரசியல் விமர்சன பார்வை பதிலாக வேணும். இல்ல ஒரு உள்ள நடக்கக்கூடிய இல்ல தேர்தலை வந்து சீர்குலைக்கிற விதமாக பயன்படுத்திக்கிறாங்க. அதான் சொல்ல வரேன். அரசியல் ரீதியான விமர்சன பார்வைக்கு நான் பதில் சொல்லல. இந்த இதுல அவங்க சொன்ன பார்வைக்கு நான் ஆன் ஜெனரல் ஒரு பதில் சொல்ல விரும்புறேன். இல்ல, அவர் வேற யாரோ கிடையாது. மாணவர் அமைப்போடைய இந்திய மாணவர் சங்கத்துடைய மாநில தலைவர். அவரு அரசியலுக்கு வரணும்னு அவர் வைக்கிற குற்றச்சாட்டுல உண்மை இருக்கு. ஒரு நிமிஷம் இல்லன்னு நீங்க மறுக்கலாம். ஒரு நிமிஷம், நான் பதில் சொல்றேன். அவர் வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் வர வேண்டும் என்பதை தாண்டி இன்றைக்கு இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளின் மீதும் ஒரு குற்றச்சாட்டு பார்வை வைக்கிறார். அந்த குற்றச்சாட்டு பார்வைக்கான பதில் என்பது அந்தந்த தளங்களில் அங்கே இருக்கிறவர்கள். நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், அதற்கு இணையாக மாணவர் மன்ற தேர்தலிலே இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது. பிரச்சனைகளை தடுக்க வேண்டிய அமைப்பு எது? தேர்தல் நடத்துகிற அமைப்பு. நீங்க நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ தேர்தலில் வந்து வன்முறைகள் வருகிற போது அதை தடுப்பது தேர்தல் ஆணையம். அதுக்கான காரணிகளை சொன்னதுதான். அதைத்தான் சொல்ல, என்ன காரணிகள் இருந்தாலும் தேர்தலை தள்ளி வைக்க முடியாது. என்ன சண்டை இருந்தாலும் தேர்தலை ஒத்தி வைக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மாணவர்களுக்கு அமைப்புக்கான தேர்தலை இன்னைக்கு தவே சார் சொன்ன மாதிரி அங்க ஒரு சட்டம் இயற்றி இருக்காங்க. அப்படி ஒரு சட்டங்களை கொண்டு வந்து மாணவர் தேர்தலை நடத்தலாம். ஒன்று, நான் என்னுடைய ஆன் ஹோல் ஜெனரல் பார்வை என்ன அப்படின்னா, நீங்க சண்டை போடுறீங்க, அதனால தேர்தல் நடத்தலன்னு சொல்றீங்க, மாணவர் அமைப்பு வேண்டாங்கிறீங்க. சென்னை ஐஐடியில வந்து அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டம்னு அரசியல் குறித்த கருத்துக்களை பகிர்வதற்கு ஒரு அமைப்பு தொடங்கலாம். யாருமே சொல்லவே இல்லை. ஒரு நோக்கம் நிறைவேறுதா அப்படிங்கறத சொல்றேன். அந்த நோக்கத்தை தான் சொல்லுகிறேன். அந்த நோக்கம் வருகிற போது ஐஐடியில படிக்கிறவனுக்கு எதுக்கு அரசியல் அப்படின்னு கேட்டு அந்த அமைப்பையே முழுச டெமாலிஷ் பண்ணி இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஆர்டர் போடுது. இங்க நாங்க வைக்கிறதெல்லாம் 18 வயசுல தனக்கு யார் தலையெழுத்தை 5 வருடம் தீர்மானிக்கணும்னு உங்கிற தேர்ந்தெடுக்கிற உரிமையை ஓட்டின் மூலம் 18 வயது ஆகிவிட்டால் அவன் 12வது படிக்கிறான் இல்ல ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறானோ அவனுக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமையை கொடுக்கிற போது நீங்க சுதா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடலாம். அதத்தான் அந்த உரிமை இருக்கும்போது என்ன பொறுப்புகளை கொடுக்குறீங்க? அதத்தான் சொல்றேங்க, நான் முடிச்சறேன். தேர்ந்தெடுக்கலாம்னு அரசியல் இந்திய அரசியலமைப்பின்படி அவனுக்கு உரிமை கொடுக்கப்படுகிற போது அவனுக்கான அரசியல் தளத்தில் இருந்து செயல்படுவதற்கு அவனுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது அரசியல். எல்லோருடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது அரசியல்.
18 வயதுல நீ யார் ஆட்சி செய்யணும்னு தேர்ந்தெடுக்கிற கடமை, அது உரிமை கூட இல்ல, உரிமையும் தாண்டி கடமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குதுன்னா அவனுக்கான அரசியல் பங்கேற்பு மட்டும் ஏன் தடை செய்யப்படுகிறது? எதுக்காக அரசியலுக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்றாங்கல்ல, மாணவர்கள் எதுக்காக அரசியலுக்கு வரணும்? பிரசன்னாவுடைய நிலைப்பாடு, திமுக நிலைப்பாடு என்ன? ஏன் வரணும்? நிச்சயமா சொல்றேன், மாணவர்கள் அரசியலுக்கு வருவது என்பது ஒரு அரசியல் பார்வை, அரசியல் விழிப்புணர்ச்சி. இன்றைக்கு நான் தான் சின்ன உதாரணம் சொன்னேன். 18 வயசுல நீ யார் உன்னை ஆளணும்னு தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கிற போது, நானெல்லாம் அரசியலுக்கு வந்த போது 16 வயது, எனக்கு அரசியல் குறித்து எந்த பார்வையும் கிடையாது. ஆனால் நான் படித்திருக்கிறேன். எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? அது அவரவருடைய ஈடுபாடை பொறுத்து. எத்தனை நாடாளுமன்ற பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அரசியல் குறித்த பார்வை மாணவர்களுக்கு என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளே. நான் திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு இளைஞர் அப்படின்னா 18 வயசுக்குள்ளார அவனுக்கான முக்கிய பட்டியல்களை பட்டியல் போட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த நுகர்வு கலாச்சார சமூகம் என்பது அரசியலை புறந்தந்தி நான் இந்த அரசியல் சரி அந்த அரசியல் சரி அப்படின்னு சொல்லல. நுகர்வு கலாச்சாரத்திலிருந்து வெளியில வரக்கூடிய மாணவர்கள் தானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. இந்த தலைப்புக்குள்ளார போவதுக்கு முன்னாடி மதுரையில இருந்து ஷாதிக்குங்கிற தம்பி பேசினார். அவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். அப்போது நான் சொன்னேன், நீங்க அரசியலுக்கு வாங்க, இளைஞர்கள் அரசியலுக்கு வாங்க, அரசியலுக்கு உங்களுக்கான பாதையை நீங்க தீர்மானிங்க. 18 வயசு அங்கீகாரமே கொடுக்காம எப்படி வருவாங்க? சொன்ன அங்கீகாரம் இல்லன்னு நான் திரும்பவும் சொல்றேன். திமுக கழகத்துல எனக்கு வேணா ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க சுட்டி காட்டுங்க. திராவிட முன்னேற்ற அங்கீகாரத்தை கூட விடுங்க, நீங்க அங்கீகாரத்தை கூட விடுங்க. இலங்கை பிரச்சனைக்காக மாணவர்கள் போராடும் போது கல்லூரிக்கு விடுமுறை விட்டது யாரு? ஹாஸ்டலுக்கு விடுமுறை விட்டது யாரு? இப்ப மதுவிலக்கு பிரச்சனை நடக்கும்போது என்ன நடந்தது? இல்ல கட்சிகள் யாருக்காக மாணவர்கள் போராடணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மாணவர்களுடைய போராட்டத்தை ஆதரிப்பது என்பது வேறு, ஆட்சியாளராக இருக்கிற போது எல்லோருக்குமான ஆட்சி என்பது வேறு. அந்த மாணவர்களால் பொதுமக்களுக்கு கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வரும்போது ஒரு நிலைப்பாடு. ஒரு நிமிஷம், போராட்டம் ஊக்குவிக்கப்படுவது என்பது வேறு, அந்த போராட்டத்தின் வாயிலாக பொதுமக்களுக்கு இடைஞ்சூறு வருவது என்பது முரண்பாடா தெரியலையா? நிச்சயமா நான் இல்ல, என்னை எக்ஸ்பிளைன் பண்ண விடுங்க. இல்ல சுருக்கமா, நேரம் இல்ல, விருந்தினர்கள் போராட்டங்கள் இருக்காங்க. காதல், சினிமா, கிரிக்கெட் இது மட்டும் தான் அவனுடைய தலையெழுத்து. வேற எது குறித்தும் அவனால் பேச முடியாது. இதெல்லாம் மறந்துட்டு வெளியில வரக்கூடிய மாணவர்கள் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். வாங்கன்னு சொல்றோம். ஆனால் வர்றவங்கள பார்வையாக இருக்கும்போது நீங்க எப்படி வழி நடத்துறீங்க, ஆட்சியில இருக்கும்போது நீங்க எப்படி வழி நடத்துறீங்க அப்படிங்கறத அதத்தான் சொல்ல வரேன். ஒரு ரெண்டு வேறுபாடு இருக்கு. ஆட்சி என்பது மாணவர்களுக்கான ஆட்சி மட்டும் இல்ல, எல்லோருக்குமான ஆட்சி. அது முதியவர், இளைஞர், மாணவர் எல்லோருக்குமான ஆட்சி. எங்களுடைய ஆட்சியில தான் முதல் தலைமுறை மாணவர்களுக்கு இலவச கல்வி கொடுத்தோம். ஒரு பார்வை. மாணவர்கள் வர வேண்டும். அது எந்த அரசியல் இயக்கங்களுக்கு வந்தாலும் நல்ல அரசியலாக மாற்றக்கூடிய மாண்பும் தகுதியும் இளைஞர்களுக்கு மட்டும்தான். என்ன இடம் இருக்குங்கிறதா கட்சியில கேள்வி. நிறைய அரை மணி நேரம் டைம் கொடுங்க. திமுக கழகத்துடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகள் யாருன்னு கொண்டு வந்து காட்டுறேன். மாணவர்கள் வரக்கூடாதுன்றதுல ஸ்டாண்ட் பாயிண்ட்ல சேஞ்சஸே கிடையாது சார். ஐஐடில நடக்கும்போது கூட 90% ஐஐடில படிச்ச மத்தவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு, இஷ்யூ நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது. அவங்க எல்லாம் அப்படியே நடக்குதா அப்படின்னு சொல்லி தான் கேள்வி. அது ஒரு மைனாரிட்டி, ஒரு ஸ்மால் ஏரியால தான் நடந்தது. நீங்க ஏற்கனவே பேசும்போது பார்ட்டிக்கு போக கூடாது நீங்க சொன்னீங்களே, அப்ப மாற்று அரசியல முன்னெடுக்கலாம்ங்கறீங்களா? அரசியலுக்கே வர கூடாது. அரசியல்ல ப்ராப்ளம் இல்ல, அரசியல் வாதி ஆயிடக்கூடாதுன்றது தான் ப்ராப்ளம். ஏன்னா இவங்களுக்கு ரோல் மாடல்ஸ் பாத்தீங்கன்னாக்க அந்த நெகட்டிவ் ரோல் மாடல்ஸ் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஆயிடும்ன்றது வரக்கூடாது. இன்னொன்னு 4-5 வருஷம் வெயிட் பண்ணல என்ன தப்பு? நீங்க 80-90 வயசு வரைக்கும் இருக்கும் சார் பார்ட்டில. பாலிடிக்ஸ் ரிட்டையர்மெண்ட் கிடையாது. ஒரு 4 வருஷம் கழிச்சு பாலிடிக்ஸ் ஒரு இன்னைக்கு நிறைய பேர் ரைட் ஃப்ரம் டாப் லெவல் பர்சன் லோயர் லெவல் வரைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போகஸ் கொடுத்துறாங்களா? ப்ராப்ளம் அது அரசியல்வாதி இல்லையா? நீங்க +2 முடிக்கல, டிகிரி கொடுத்தது சர்டிபிகேட் ஃப்ராட்னு சொல்லிடலாம், பொசிஷன்லேயே போகுது, அவமானப்படுறாங்க. இதெல்லாம் எதனால நடக்குதுன்னா அரசியல்ல சேர்ந்துட்டு பொய் சர்டிபிகேட் காமிக்கிறாங்க. நீங்க அந்த சர்டிபிகேட் ஜென்யூனா வாங்கிட்டு அப்புறம் பாலிடிக்ஸ் போறாங்க. 4 வருஷம் கழிச்சு அரசியலுக்கு நெகட்டிவ்னா 4 வருஷம் கழிச்சு அந்த நெகட்டிவ் அதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே சுத்தம் பண்ணட்டும். தவைய சொன்னதையோட சேர்த்து நான் இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். மாணவர்களுக்கு பெரிய பொறுப்புலாம் ஒண்ணு இல்ல, கல்வி, போக்குவரத்து இதெல்லாம் அரசாங்கம் கொடுத்துருது. அடிப்படை தேவைகளை பெற்றோர்களோ உறவினர்கள் நண்பர்கள் தரப்புல இருந்து அவங்க கவனிச்சுக்கிறாங்க. அதனால அவங்களுடைய சிந்தனை, அந்த உழைப்பு, அந்த நேரத்தை இவங்க கல்டிவேட் பண்ணிக்கிறாங்களா அரசியல் கட்சிகள்? அதுக்கு ஈல்ட் ஆகுறாங்களா மாணவர்கள்? அதாவது கல்வி, போக்குவரத்து இதெல்லாம் அரசு கொடுக்குறீங்க, அதெல்லாம் எங்கேயும் இலவசமெல்லாம் அரசாங்கம் கொடுக்கல. இங்க தமிழகத்தை பொறுத்தளவு கல்வி உட்பட இன்னைக்கு பிரைவேட்டுக்கு பெரிய அளவுக்கு கொண்டு போயிட்டான். அது
திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், ஆளக்கூடிய 2 கட்சிகளுமே வந்து இன்னைக்கு லட்சக்கணக்கில் காசு இருந்தா தான் வந்து படிக்க முடியுங்கிற பெரிய அளவுக்கு ஒரு மன அழுத்தத்துக்குள்ளாரதான் தள்ளி கொண்டு போயிட்டாங்க. சார் சொன்ன விஷயத்துக்கும் நான் ஒண்ணு வந்து முரண்படுறேன். என்னன்னா 35 வயசுல தான் 30 வயசுக்கு மேலதான் வந்து அரசியலுக்கு வரணும்னு. அப்படி நம்ம வந்து ஏஜை வந்து லிமிட் வச்சுட்டு நம்ம வந்து சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் நம்ம பார்த்துருந்தா பகத்சிங் 23 வயசுலயே அவளை தூக்கு போட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்ல. டைம் வேற சார். இல்ல நீங்க அப்படி இல்ல, அதாவது வயசு இல்ல நீங்க பிரசன்னா சொல்றது வேறு, நீங்க சொல்றது நீங்க அவர் அந்த தளத்துல சொன்னதாக நான் பார்க்கல. நீங்க முதல்ல தனி மனித வளர்ச்சி ரொம்ப முக்கியம், உங்களுடைய புரிதல் முக்கியம். நீங்க எதையுமே செஞ்சுக்காம நீங்க வருகிற போது அங்க தவறான முடிவுகள் எடுக்கப்படுங்கிறதா அவருடைய கருத்தா இருக்க முடியும். நீங்க சொல்ற 2 பேருடைய கருத்து வேறு வேறு. வளரும் போதே வந்து அவன் வந்து சரியா வளரணும்னா கல்வி நிலைய வளாகங்களுக்குள்ளார அவனை சரியா வளர்க்கப்படணும். அதுக்கு மாணவர் பேரவை தேர்தல் தேவை. நீங்க பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரிகளிலும் வந்து அவன் தலைமை தாங்குவதற்கு அதை யாரும் தப்புன்னு சொல்லல, அதை வேணான்னு சொல்லல. நேர்மையாக நடக்கிறது, எந்த விதமான குறுக்கீடும் தலையீடும் இல்லாம நடக்கிறது. பாலியல் கல்வி வேணும்னு எல்லாருமே நம்ம பேசுறோம். பாலியல் கல்வி இல்லாதனாலதான் இளைஞன் வந்து செக்ஸ் ரீதியா வந்து அந்த தனிப்பட்ட முறையில தவறா போறாங்கன்னு பேசுறோம். அதையே நீங்க அரசியலோட ஒப்பிடக்கூடாது. பாலியல் கல்வி வேணும், பாலியல் கல்வி இல்லாதனாலதான் சார் எப்படி சார் நேரிட்ட போனோம். திருச்சி நேயர் கோபிநாத். ஐயா வணக்கம் ஐயா. முதல்ல நம்ம வந்து இந்த மக்கள் மேடை நிகழ்ச்சியில இளைஞர்கள் ஆகிய நாங்க பேசுறோம்னா முதல்ல நாங்க அரசியலை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டனாலதான் இன்றைக்கு அரசியல் கட்சிகளை எதிர்த்து அவங்களுடைய கருத்தை நாங்க மறுத்து பேசுகின்ற அளவுக்கு நாங்க இன்னைக்கு இந்த மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். முதல்ல அருண்குமார் தவே அவர்கள் சொன்னாங்க 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஜெனரேஷன் மாறுது அப்படின்ற விவரம் சொன்னாரு. இன்றைக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறுகிற பொழுது மாணவர்கள் மாற மாட்டாங்கிறது அவர் எந்த கருத்துல சொல்றாரு தெரியல. இன்றைக்கு இளைஞர்கள் வந்து பெருமளவு அரசியலுக்கு வரணும். என்ன அரசியல் கட்சிக்காரர்கள் இன்றைக்கு மாணவர்களுடைய அமைப்பை இன்னைக்கு பயன்படுத்திக்கிறது இல்ல. மாணவர்களுடைய சக்தியை வந்து முதல்ல இந்த சட்டக்கல்லூரி பிரச்சனையாக இருந்தாலும் இலங்கை தமிழர் பிரச்சனையா இருந்தாலும் இந்திய எதிர்ப்பு போராட்டங்களாக இருந்த மாணவருடைய அமைப்பு எதிர்த்து துணிந்து நின்று போராடினதன் காரணமாகத்தான் அதை எல்லாம் மாணவர்கள் அமைப்பு துணிந்து போராடின காரணமாக தான் இன்றைக்கு வெற்றி பெற்றது. அதுபோல இன்னைக்கு மாணவர்கள் அமைப்புகளை இன்னைக்கு பயன்படுத்திக்க தெரியல அரசியல் கட்சிகள்ங்கிறத என்னுடைய குற்றச்சாட்டை தவிர்த்து மாணவர்களும் அரசியலுக்கு வரணும். அவங்களுக்கு இன்றைக்கு இயந்திரங்கள் இருந்த வீட்டில், அதாவது இதயங்கள் இருந்த வீட்டில் எல்லாம் இன்றைக்கு இயந்திரங்கள் ஆக்கிரமித்து விட்டன. அதாவது படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு படிக்கும்போது அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றது முரண்பாடா இல்லையா? அவர் வந்து சொல்ற போராட்டங்கள்லாம் வெற்றின்னு சொல்றதே கொஸ்டினபிள். எது வெற்றி எது தோல்வின்றது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்செப்ஷனுக்கு அதை பத்தி டிபேட்ஸ் எல்லாமும் நிறைய போயிட்டு இருக்கு. அண்ட் அது வந்து வெற்றின்றது நீங்க எடுத்துக்கிறோம் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஏஜ்ல ஒரு 22 இப்போ ஒரு போலீஸ் இந்த கேஸ் போட்டாக்க முதல்ல நடந்த பிரச்சனை நடந்தது, காலேஜஸ் எலெக்ஷன்ல எல்லாம் நடக்குது, வயலன்ஸ் நடக்குது, எல்லாமே மேனேஜ்மெண்ட் பயந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலயுமே என்னன்னா படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கறதான எல்லாரும் வலியுறுத்துறாங்க. அப்ப படிக்கும் போதே அரசியலுக்கு வரதுல என்ன பிரச்சனை இருக்கு? வித்தியாசம் இல்லையா? என்ன சொல்றீங்க நீங்க? படித்தவர்கள் பாஸ்ட் டென்ஸ் சொல்லிட்டு அப்புறம் படிக்கிறவங்களுக்கு வரணும்னு தப்பு இல்லைன்னு கேக்குறீங்க. இது பாஸ்ட் டென்ஸ், படித்தவர்கள் முடிச்சவங்கன்னு சொல்றோம். சரி, யார் சொல்றோம்? இப்போ படிக்கும் போதே அவங்களுக்கு நிகழ்கால தொடர்பே இல்லாம போறாங்க சார். சரி, இப்போ இவங்க பொலிட்டிக்கல் லீடர் சொல்றாங்கல்ல, பொலிட்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு அண்ணா, பெரியார், அம்பேத்கர் எல்லாம் சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாம் இத பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னு நான் படிச்சிருக்கேன். டைம் இல்ல, நான் சொல்லட்டுமா அவங்க எல்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னு? அண்ணாதுரை சொன்னது என்னன்னு சொல்லட்டுமா? அம்பேத்கர் சொல்லிருக்காரு என்ன தெரியுமா? பெரியார் என்ன சொல்லிருக்காருன்னு தெரியுமா? எதை எக்ஸாம்பிளா காமிக்கிறீங்களோ அவங்க இதை பத்தி ஃபேவரபிளா சொல்லல, அவங்களே சொல்லியிருக்கிறதே வேண்டாம் தான். அண்ட் டைம் எப்படி சேஞ்ச் ஆகுதோ 30 வருஷத்துக்கு ஒரு தடவை, அதே மாதிரி நாடுக்கு நாடு வித்தியாசம். மற்ற நாட்டுல அரசியல்வாதியா இருக்கிறதும் இங்க அரசியல்வாதியா இருக்கிறதும் வித்தியாசம் இருக்கு. அங்க ஒரு எலெக்ஷன்ல டிஃபீட் ஆயிடுச்சுன்னா திருப்பி வேலைக்கு போவான். பிரைம் மினிஸ்டரா இருந்தா கூட நாளைக்கு இன்னைக்கு பேரண்ட்ஸ்க்கு என்ன சார் இருக்கு? இன்னைக்கு போலீஸ் கேஸ் ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா போலீஸ்ல லிஸ்ட்ல பேர் இருந்தா நாளைக்கு ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. நாம வேலையை நம்பி இருக்கிறோம். மிடில் கிளாஸ், அதுவும் போற ஸ்டூடண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஹை ரிச்சோ ஸ்டூடண்ட்ஸ் கிடையாது. ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கு. பொலிட்டிக்கல் கேसेसக்கு வந்து நோ பார். பொலிட்டிக்கல் கேसेसல பொலிட்டிக்கல் அக்யூஸ், அதாவது அரசியல் கைதியாக அல்லது அரசியல் குற்றம் சாட்டப்பட்ட நபர் தேர்தல்ல கூட நிக்கலாம். தனிப்பட்ட நபர் ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்கும் அப்படிதான் போடப்படுமானா நமக்கு தெரியாது இல்லையா? இல்ல எல்லா வழக்கும் அப்படிதான் போடப்படுமா? இளைய சமுதாயம் பாத்துக்கிட்டு இருக்கு. நீங்க கேஸ் ரெஜிஸ்டர் எல்லா வழக்குகளும் எல்லா வழக்குகளும் அப்படிதான் போடப்படுமா? எல்லா வழக்குகளும் அப்படிதான் போடப்படுமா? உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நான் அண்டர்லைன் பண்றேன் பொலிட்டிக்கல் கேसेस. இப்போ ஒரு 6 மாசம் முன்னாடி ஒரு ஜெர்மன் யூனிவர்சிட்டியில ஒரு நம்ம இந்தியன் கேண்டிடேட் இன்டர்ன்ஷிப்பே கேன்சல் பண்ணாங்க. என்ன தெரியுமா? அந்த நாடுல வந்து இந்த மாதிரி பாலியல் இதெல்லாம் நிறைய நடக்குது, அந்த இடத்துல இருந்து கொடுக்க மாட்டேன்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ பாலிடிக்ஸ் சொல்லும்போது யங்ஸ்டர்ஸ்க்கு போகும்போது நாளைக்கு ஃபியூச்சர் உங்களுக்கு வந்து உங்க பேரண்ட்ஸ் லோன் வாங்கி அனுப்புறாங்க.
எல்லாருமே வந்து இது அனுப்புறாங்க. சப்சிடி நீங்க கொடுக்குற ஐஐடில படிச்சாலும் சரி, எங்க படிச்சாலும் சரி, உங்க எஜுகேஷன் வந்து டாக்ஸ் பேயர்ஸ் மணி. நீங்க ஜாயின் பண்ண அப்புறம் அந்த டியூட்டியை முடிங்க. உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. உங்க பேரண்ட்ஸ் சம்மதத்தோட வாங்க அரசியல். தொடர்ந்து பேசலாம். மதுரை நேயர் கிருஷ்ணதாஸ். வணக்கம் ஐயா. இந்த மாணவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, அவர்களுக்கு 1000 வேறு பணிகள் இருக்கின்றன. எத்தனையோ அரசியல்வாதிகள் வந்து மாணவர் பருவத்திலிருந்து அரசியலில் ஈடுபட்டதுனால அவருடைய குடும்பம் முன்னேற முடியாமல் போய்விட்டது. அதுபோல் இந்த அரசியலில் வரும்பொழுது குடும்ப ஆட்சியையும் பரம்பரை வாரிசு ஆட்சியையும் வாரிசு பதவிகள் இதையெல்லாம் தாண்டி ஒரு மாணவருக்கு உரிய பிரதிநிதித்துவம் அந்த அரசியலில் வழங்கப்படுவதில்லை. உதாரணத்துக்காக மாநில கல்லூரி தேர்தல் இன்று நடத்த முடியாத சூழ்நிலை. தன்னை எதிர்க்கின்ற ஒரு மாணவர் அமைப்பை, இன்னொரு எதிர்கருத்தை கொண்டிருக்கின்ற ஒரு மாணவர்களை அங்கே தேர்தலில் சந்திக்க விட முடியாத சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்று பள்ளிக்கூடத்தில் தன்னுடைய ஜாதியை காட்டும் வண்ணம் ஒவ்வொரு மாணவனும் குறிப்பிட்ட கலரில் நிறத்தில் கையில் பேண்டு நூல் கட்டி கொண்டு வந்து தன்னுடைய ஜாதியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் பள்ளி பருவத்தில். இது பள்ளி கல்வித்துறைக்கு இவ்வளவு மோசமான அரசியல் சூழல் இருக்கிற போது மாணவர்கள் எப்படி மிகப்பெரிய பொறுப்புக்கு வர முடியும் கட்சிகள்னு கேட்டிருக்கீங்க. திரு பிரசன்னா, கட்சியில வாரிசு அரசியல் இருக்கு, ஜாதி அரசியல் இருக்கு, இதையெல்லாம் மீறி மாணவர்கள் எப்படி மேல வர முடியும், பொறுப்புக்கு வர முடியும் அப்படின்னு நேர் கேட்டார். நான் சொன்னேன், மாணவர்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படலைன்னு மதுரையை சார்ந்த நேயரும் கேட்டாரு, அது மாதிரி தோழியும் கேட்டாங்க. நான் எங்களுடைய திராவிடம் வேற இயக்கத்தெல்லாம் பேசல, திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே பேசுறேன். திமுகவின் தலைவர் கலைஞர் 14 வயது மாணவர் பருவத்திற்கும் கீழாக இருக்கிறதுல இருந்து ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவராக விளர்ந்தவர். பேராசிரியர் அன்பழகன் பொதுச் செயலாளர், மாணவர் அதாவது சிதம்பரம் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் அமைப்பிலிருந்து வந்தவர். துரைமுருகன் மாணவர் அமைப்பு, பொன்முடி மாணவர் அமைப்பு, இது எல்லாருமே நீங்க சொல்லலாம் இவங்கெல்லாம் பழைய தலைவர்கள். RS பாரதி மாணவர் அணி, இன்றைக்கு இருக்கிற VP துரைசாமி கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், அவர் மாணவர் அமைப்பிலிருந்து வந்தவர் தான். அண்ணா இதுக்கு அற்புதமான ஒரு விளக்கம் சொல்லுவார். மாணவர்கள் என்பவர்கள் நாற்றங்கால்கள் போல, நாற்றத்திலிருந்து வந்திருந்தாலும் அவர்கள் தன்னுடைய படிப்பை முடித்து மிக சிறந்த படிப்பாளிகளாக இருந்து சிந்தனாவாதிகளாக இருந்ததால் மட்டுமே அவர்களால் அரசியலில் நிலைக்க முடிந்தது. அவங்களும் நீங்க மாணவர்ல இருந்து இல்ல ஒரு நிமிஷம், மாணவர்ல இருந்து பொறுப்புக்கு வரலையான்னு கேட்டீங்க. மாணவர்ல இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை 5 முறை ஆண்டவரே மாணவர் அமைப்பிலிருந்து வந்தவர் தான் உதாரணம் சொல்றேன். ஒன்று, நீங்க சொல்லலாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க என்ன முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னு. திராவிட முன்னேற்ற கழகத்துல மாணவரணி என்ற ஒரு அமைப்பு இருக்கு. மாணவரணியுடைய செயலாளர் கடலூர் இழப்புகளேந்தி, அவர் மாணவரணி அமைப்பில் இருந்து வந்தவர். அவருக்கு கீழாக இருக்கிற துணை செயலாளர்கள் மொத்தம் 8 பேர். அவர் எத்தனை வருஷமா இருக்கிறார்? ஒரு நிமிஷம், அதத்தான் சொல்றேன். மாணவரணியிலிருந்து வந்தவர், ஒரு மாணவர் அமைப்புல சார்பு அமைப்புல இருந்தவர். இன்னைக்கு இந்த இயக்கத்தினுடைய மாணவரணி செயலாளர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு கேள்வி, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். நான் கேக்குறேன், நீங்க மாணவர் அமைப்புக்கு பொறுப்பேற்பதற்கு கூட இன்னைக்கு வரைக்கும் புகழேந்தி மட்டும் தான் இருக்காரு அந்த அமைப்பு. ஒரு நிமிஷம், எந்த மாணவருமே கிடைக்கலையா? ஒரு நிமிஷம், அதத்தான் சொல்ல வரேன். என்னை முழுசா சொல்ல விடுங்க. 8 துணை செயலாளர்கள் இருக்கிறார்கள், 2 இணை செயலாளர்கள். இணை செயலாளர்களில் ஒருவர் ML படிக்கிற சட்டக்கல்லூரி மாணவர். துணை செயலாளர்கள் 8 பேர் இருக்கிறார்கள். அதில் 6 பேர் இன்றைக்கு படிக்கிற மாணவர்கள், கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள். ஒரு நிமிஷம், மொத்த அமைப்பு தலைமை பொறுப்பை ஏன் கொடுக்கலனா மாணவர் அணி உள்ள இருக்கிற சின்ன சின்ன பொறுப்புகள் எல்லாம் நீங்க சுட்டி காட்டினா மாநில மாணவர் அணி துணை செயலாளர் பேசிட்டு இருக்கேன். திமுகவினுடைய பொறுப்பேற்பதற்கு கூட ஒரு மாணவர் அமைப்புல இருந்து யாரும் இல்லையா? என்னங்க நீங்க பேசுறீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? ஒரு அமைப்பு இருக்கு, செயலாளர், இணை செயலாளர், துணை செயலாளர்கள். இந்த 3 பிரிவு மாநிலத்துல சொல்றேன். முதல் பொறுப்பு செயலாளர், அதை வழிநடத்தக்கூடியவர் மாணவர் அமைப்பிலிருந்து வந்த கடலூர் இழப்புகளேந்தி. இணை செயலாளர்கள் 2 பேர்ல ஒருவர் சட்டமன்ற உறுப்பினர், இன்னொருவர் ML படித்துக் கொண்டிருக்கிற மாணவர். மாணவர் அமைப்பிலிருந்து வந்த புகழேந்தி நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப மாணவர் அமைப்பிலிருந்து வந்த யாருமே இல்லையான்னு சார். உங்களுக்கு துணை செயலாளர், இணை செயலாளர்னு ஒரு இல்லைங்கிறதா உண்மை. மாநிலத்தினுடைய துணை செயலாளர், ஒரு கட்சியில மாநில துணை செயலாளர். நீங்க சொன்னதான் சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர கேட்ட கேள்விக்கு பதில். உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க சொல்றீங்க மாணவர் அமைப்பை நடத்துவதற்கு ஒரு அமைப்பு தேவை, மாணவர்களை வழிநடத்துவதற்கு ஒரு அனுபவம், மாணவர் அமைப்பை கட்டியமைக்கக்கூடிய ஒரு தலைவர் தேவை. அவர் பேசுற உங்களுக்கு பதில் சொல்றோம். அதாவது தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல மதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இந்த அரசியல் கட்சிகள்ல கேம்பஸ்ல படிக்கக்கூடிய எந்த
ஸ்டூடெண்ட்டும் மாநில அளவிலான மாநில செயலாளர் தலைவரை கிடையாது. 6 பேர் திமுக மாநில துணை மாநில தலைவர் செயலாளர் அந்த போஸ்டிங் கிடையாது. நான் இப்ப கூட காட்ட முடியும் மாநில தலைவர் செயலாளர். இது தவறான உதாரணம். திமுகவுல படிக்கிற 6 பேருக்கு மாநில துணை செயலாளர். நீங்க மாநில பொறுப்புங்கிறது திமுகல ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்புல 6 பேர் மாணவர்கள். இன்னும் சொல்லுகிறேன், பரந்தாமன் போன்றவர்கள், இன்னும் அன்பில் மகேஷ் போன்றவர்கள் மாணவர்கள். இல்ல ஒரே நிமிஷம், 35 வயசுல குடியரசுத் தலைவர் ஆக முடியுமா இல்லையா? அதை விட பெரிய பொறுப்பா உங்க கட்சியில் இருக்கக்கூடிய மாநில தலைவருடைய பொறுப்புங்கிறதே பெரிய பொறுப்பு தான். அப்படி கொச்சைப்படுத்த முடியாது. அப்படி கிடையாது. மாணவர்கள் அமைப்புக்கு தலைமை தாங்குவதற்கே மாணவர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கலன்னு கேட்கிற போது அதற்கான பதிலே இல்லை. 35 வயசு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஏத்துக்க மறுக்கிறீங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. 35 வயசுல ஒரு ஜனாதிபதி ஆக முடியும்னா 35 வயசுக்குள்ளார ஏன் அரசியல் கத்துக்க கூடாது? 25 வயசுல ஒருத்தன் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக முடியும்னா அவனுக்கு ஏன் அரசியல் தேவையில்லைங்கிறீங்க? 35 வயசுல ஒருத்தன் ராஜ்யசபா உறுப்பினர் ஆக முடியும்னா அவனுக்கு ஏன் அரசியல் அறிவு இல்லை? அப்ப நீங்க என்ன எந்த வயது வரைக்கும் நீங்க ஒரு வரையறை சொல்லுங்க. இது வரைக்கும் மாணவர்கள் அப்படி நீங்க சொல்லுங்க. ஒரு விஷயம், அவன் படிக்கிற வரையில் மாணவன் தான். எதுல படிக்கிற வரை? எந்த சாகர வரைக்கும் கூட படிக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சாலும் மாணவர்கள் தான். ஒரு விஷயம் என்னன்னா, இல்ல கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சாலும் மாணவர்கள் தான். ஆமா, அவனும் படிக்கிறவன், அவனும் மாணவன் தான். இது ரொம்ப பொது விளக்கமா இருக்கு சார். ஒரு நிமிஷம், இல்ல இந்த விளக்கம் இல்ல, இது ரொம்ப 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 பொது விளக்கமா இருக்கு. இருக்கிறபோது என்னுடைய பதிலும் இல்ல இல்ல உங்களுடைய பதில்ல நீங்க ஆரம்பத்துல இருந்தே தெளிவே இல்ல. ஒரு நிமிஷம், நான் சொல்றது என்ன அப்படின்னா, மாணவர் தலைமுறை அரசியலுக்கு வரணும். எப்படி நீங்க கரஸ்பாண்டன்ஸ்ல 60 வயசுல படிக்கும்போது அவங்க மாணவர்கள் ஐடி கார்டு காமிச்சா அது பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் நீங்க தலைப்பு விட்டு வெளியில போறீங்க. நான் அது நீங்க குதர்க்கமான கேள்விக்கு நான் குதர்க்கமா பதில் சொன்னேன்னு சொல்றேன். மாணவர் அமைப்புங்கிறது என்னை உதாரணமா சொன்னேன். நான் சட்டக்கல்லூரி மாணவர்களை படிச்சேன். புகழேந்தி பத்தியும் பேசுறது அதற்கான கேள்விக்கு பதிலே சொல்ல. சரி, திருச்சி நேயர் பிரதீப். சரி, நான் நேயர்ட்ட போயிட்டு வந்தேன். திருச்சி நேயர் பிரதீப். அதாவது இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, மாணவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. திரு தவே அவர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன், மாணவர்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஒரு அரசியல் பத்தின ஒரு விழிப்புணர்வே இல்லாம அவங்க வந்து எஜுகேஷன் முறையிலுமே இப்ப அரசியல் பத்தின எந்த ஒரு விழிப்புணர்வும் கிடையாது. அப்படி இருக்க ஒரு மாணவர்கள் நீங்க சொல்லுங்க, 65 வயசு கிட்ட தான் இப்ப குடியரசுத் தலைவராவோ முதலமைச்சராவோ கிட்ட ஆக முடியுது. 60 வயசு 65 வயசு கிட்ட ஆகுது. இவன் எப்ப ஒரு மாணவன் 10ஆம் கிளாஸ் அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கிறானோ, 18 வயசுல அவன் வந்து அரசியலுக்கு உள்ள வரானோ, அதை தாண்டி அவன் பயணிக்கிறப்பதான் ஒரு 35 வயசு அவன் அரசியல் உட்கார முடியும். அப்பதான் துடிப்பா செயலாற்ற முடியும். அப்படி இல்ல வேற ஒரு வயசான கொஞ்சம் பக்குவப்பட்டே வரட்டும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா 35 வயசுல அவன் அரசியல் கத்துக்கிட்டு 65 வயசுல அவன் வந்து உள்ள அரசியல் என்ட்ரி ஆகி அவன் போஸ்டிங் உட்கார 35 வயதுல தலைமை பொறுப்புக்கு வரணும்னா 18 வயதுல தொடங்கணுமே அப்படின்னு கேக்குறாரு. சார், முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு பாயிண்ட் என்னன்னா, அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளவு வருஷம் ஆகும்ல, அதை தெரிஞ்சுக்கிட்டு போட்டோம். கான்ஸ்டிடியூஷன்னா என்னன்னு தெரியுமா? முதல்ல நம்ம சிஎம் யாரும் தெரியும், தெலுங்கானா சிஎம், ஆந்திரா சிஎம், கேரளா சிஎம் எல்லாரோட பேரும் தெரியுமா? அரசியலுக்கு வரணும்ல. இதுக்கு அரசியலுக்கு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றது. நீங்க படிக்கும்போது சட்டத்தை தெரிஞ்சுக்கோங்க, அரசியலை தெரிஞ்சுக்கோங்க, கல்ச்சர் தெரிஞ்சுக்கோங்க, மற்ற நாட்டுல எல்லாம் எப்படி அரசியல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக அரசியலுக்கு வரணும்ன்றது அவசியம் இல்ல. அரசியல்வாதி ஆகிறதுன்றது வேற, அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கிறதுன்றது வேற. படிக்கும்போது அரசியல் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கூட தான் இருக்கு. ஐஏஎஸ் சிவில் சர்வீஸ் எழுதும்போது நீங்க பாலிடிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க தான். கான்ஸ்டிடியூஷன் பத்தியும், பார்லிமெண்ட் ஃபங்க்ஷன், அசெம்பிளி எப்படி நடக்குது, ராஜ்யசபாவும் லோக்சபாவும் என்ன வித்தியாசம், எப்படி எலெக்ஷன் நடக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். எத்தனை பேர் பொறுப்புல இருக்காங்கன்னு தெரியல படிச்சவங்க. வெங்கடேஷ், நெல்லை நேயர் வெங்கடேஷ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமே முதல்ல. ஹலோ சார், நீங்க தொடர்ந்து பேசலாம் வெங்கடேஷ். நான் தவை அவர்களுக்கு ஒரு கேள்வி, தவை அவர்களுக்கு 2 கேள்வி கணைகளை தொடுக்க விடைபெறுகிறேன். என்னதுன்னா, தவை அவர்கள் கூறக்கூடிய கருத்து வந்து முற்றிலும் முரண்பாடான கருத்து. 18 வயது பூர்த்தி அடைந்தாலே அவன் வந்து ஓட்டு போட போறான். ஓட்டு போட போகும்போது யார் அரசியலுக்கு, யார் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும், யார் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடாது என்று நிர்ணயிக்கக்கூடிய வயசும் தகுதி அவனுக்கு ஏற்படும் போது, அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இவர்கள் யூஜி மாணவர்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது என்ற கருத்தை நான் வந்து முற்றிலுமா ஏற்கிறேன். அதுக்கான விளக்கங்கள் கொடுக்க வேண்டும். 2வது கேள்வி, 30 வயதுக்கு அதுக்கு மேற்பட்டவர்கள் தான் வந்து அரசியலுக்கு இருக்க வர வேண்டும் என்று கூறக்கூடிய கருத்தை நான் வந்து முற்றிலுமா மறுக்கிறேன். ஏனென்றால் நான் இன்னைக்கு வயது வந்து 26 வயது. இன்னைக்கு தவை அவர்களிடமே கேள்வி கேட்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் என்றால், நான் 16 வயதிலே மாணவ சங்க தேர்தலில் மாணவ சங்க உறுப்பினராக இருந்து, பின்னர் மாணவ சங்கத்தில் மாணவ தலைவராக இருந்து பல்வேறு அரசியல் தெரிஞ்சுக்கொள்ள பேர் தான் இன்னைக்கு தவை அவர்களிடம் இந்த மீடியாவில் லைவ் டெலிகாஸ்ட்ல பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க முடியும்னா ஏன் மக்கள் பிரதிநிதியா ஆக முடியாது? 30 வயதுக்கு அப்புறம் சரி, விளக்கம் கேட்கலாம் தவி, விளக்கம் கேட்கலாம் தவி. அதாவது ஒருத்தர் எலெக்ட் பண்றதுனாலேயே எல்லாமே தெரிஞ்சுன்னு சொல்ல முடியாது. இது எப்படின்னா, பைக் ஓட்டும்போது எப்படி மொபைல் பேசிட்டு போக கூடாதுன்றது தப்புன்னு சொல்றோமோ, அந்த மாதிரி படிக்கும்போது அரசியல் இல்ல இன்வால்வ்மெண்ட், ஆக்டிவ் இன்வால்வ்மெண்ட் தேவையில்லை.
அதாவது பாசிவ் இன்வால்மெண்ட்ன்றது என்னன்னா அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கிறது. நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கணுமா? இது வந்து முதல்ல ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கான்ஸ்டிடியூஷன் பத்தியும் கல்ச்சர் பத்தியும் தெரிஞ்சுக்கணும்ன்றது என்னோட மெயின் திங். பாலிடிக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றது முதல் திங். அதுக்கப்புறமா பாலிடிக்ஸ் வரட்டும். அண்ட் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிக்கட்டும்ங்கிற. அண்ட் எல்லாத்த விடங்க இந்த டைம்ல இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு காட்டாறு மாதிரி போகுது. இது எந்த டைரக்ஷன்ல போகுதுன்றது அவங்களுக்கே தெரியாது. 30 வருஷம் ஆகும் மெச்சூரிட்டி வரதுக்கு. லைஃபை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே 30. கடைசியில வந்து எங்கெங்கயோ போய் தொண்டராவே இருந்து ரொம்ப வருஷம் இருந்து ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லும்போது 45 வயசு ஆகும். சரி பிரசன்னா, சுருக்கமா படிச்சவங்க தான் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு படித்த மாணவர்களுக்கு என்ன இடம், என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த கட்சிக்குள்ள எல்லாம் இருக்கு? நான் அதைத்தான் திரும்பவும் சொன்னா நீங்க வந்து சொன்னதே சொல்றீங்க. மாணவர் அணியாகட்டும், இளைஞர் அணியாகட்டும், மருத்துவர் அணியாகட்டும், இது வேற கேள்விங்க. அது படிச்சவங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்னா எத்தனை பேர் கட்சியில படிச்சவங்க இருக்கிறாங்க, பொறுப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அதைத்தான் சொல்றேன். பொறியாளர் அணி என்று திராவிட முன்னேற்ற கழகத்துல பொறியாளர் அணி வைத்திருக்கிறோம். இன்ஜினியர் அணி வச்சுக்கலாம். கட்சியில அந்த பொறியாளரான பொறுப்புகளை கேட்கிறோம். அதைத்தாங்க சொல்றேன். அவங்களும் பேசுறாங்க. அதைத்தாங்க சொல்றேன். கட்சியினுடைய அமைப்பு தாங்க பொறியாளர் அணி. இந்த இந்தியாவிலேயே பொறியாளர் இன்ஜினியரிங் விங் வச்சிருக்கிற ஒரே அமைப்பு வந்து திமுக கழகம். படித்த பட்டதாரி பொறியாளர்களுக்கான ஒரு அமைப்பு வச்சிருக்கு, அவங்களுக்கான பிரதிநிதித்துவம். மருத்துவர் அணி படித்த டாக்டர்ஸ் அதுல உறுப்பினரா இருக்காங்க திமுகவுல. அதை போலவே இளைஞர் அணி, சட்டம் படித்த வழக்கறிஞர் அணி. நீங்க பொறுப்புகள்ல படித்தவர்கள் இருக்கிற பொறுப்புகள் மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க? அதை தாங்க சொன்னேன். முக்கியமான மாணவர் அணியிலேயே 6 மாணவர்கள் இருக்காங்களா இல்லையா? 6 மாணவர்கள் இருக்காங்க. படித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு வயசு 32 தான் ஆகுது. நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த கட்சியினுடைய என்னை நம்பி என்னை நியமித்திருக்கிறது இந்த கட்சி. அதான் சார் என்னன்னா, உச்ச நீதிமன்றமே வந்து கல்வி நிலைய வளாகங்களில் மாணவர் பேரவை தேர்தலான் வழிகாட்டி இருக்கு. முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து நம்ம லிண்டோ வந்து ஒரு 6 பேர் கொண்ட கமிட்டி போட்டு இந்தியாவில் ஒரு 6 இடங்கள்ல சென்னை, மும்பை, கொல்கத்தா, டெல்லி, லக்னோ அந்த 5 இடங்கள்ல ஆய்வு நடத்தி கல்வியாளர்களா வச்சு சென்னையில உட்பட 2006 பிப்ரவரி 14-15 அந்த கூட்டத்தை நடத்தி அதுல 3 மாணவர் அமைப்புகள் தான் அதுல கலந்துக்கிடுச்சு. அந்த கூட்டத்தில் உட்பட எஸ்எஃப்ஐ, ஏஎஸ்எஃப், அதே போல ஏபிவிபி, இந்த 3 அமைப்புகளோட சேர்ந்து 6 டீச்சர்ஸ் யூனியன் உட்பட சேர்ந்துதான் அந்த நிகழ்வுகள் என்பது நடந்தது. தேர்தல் நடத்தணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வழிகாட்டி இருக்கு. அதே போல 1981, 83 காலகட்டங்களில் யூசிஜி வழிகாட்டுதலும் அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கு, மாணவர் பேரவை தேர்தல் நடத்தணும்ட்டு. இப்ப மாணவர் பேரவை தேர்தல் கேம்பஸ்குள்ளார் நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னா உச்சநீதிமன்றத்திற்கு எதிராகவும் தலைப்புக்கான சம்மப்பா சீக்கிரம் சொல்லி, அதாவது மாணவர்கள் அரசியலுக்கு வரதை பத்தி பேசுங்க. மாணவர் சங்க தேர்தல் பத்தின தலைப்பு அந்த தேர்தல் நடத்தக்கூடாதுங்கிறதே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய அவங்களுடைய நினைப்பே அதுதான், நடத்தக்கூடாதுங்கிறதா. மாணவர் அரசியலுக்கு வரக்கூடாது. அதிமுகவும் திமுக இன்னைக்கு வந்து திமுக சொல்லி நல்ல விஷயம், மாணவர் சங்க தேர்தலை நடத்தக்கூடாது, ஆனா அவர்கள் மட்டும் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கறதா அவங்களோட குற்றச்சாட்டு. பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.